வெல்கம் டு த ஷோ பாலிடிக்ஸ் டாக் வித் பிரியா. சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க. அதாவது அரசு நிர்வாகங்களோட சேவையை காலம் தாழ்த்தாம உறுதிப்படுத்துற, மக்களுக்கு இந்த சேவைகள்லாம் சீக்கிரமா கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் சேவை பெறும் உரிமை சட்டம். இந்த சட்டம் நம்ம ஊர்ல இருக்கியா அப்படின்னு கேட்டா, இதை கொண்டு வரேன்னு ஒருத்தர் சொன்னாரு. அதை கொண்டு வந்தாரா இல்லையான்றதை அந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 2021 தேர்தலில் திமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாங்க. ஆனா திமுக ஆட்சி முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் தான் இருக்கு. இப்ப வரைக்கும் இந்த வாக்குறுதியை பத்தி மூச்சு விடாமலே இருக்காங்க. சேவை பெறும் உரிமை சட்டத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னா, அரசு ஊழியர்கள், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய சேவைகளை, உதாரணமா ஜாதி சான்றிதழ், பிறப்பு இறப்பு வருமான சான்றிதழ் இதெல்லாம் கொடுக்கறது, அப்புறம் பட்டா மாற்றம், இந்த மாதிரி ஒரு சில சேவைகள் செய்யறாங்க. அதை பட்டியல் போட்டு அதை பொதுமக்களோட பார்வைக்கு வைக்கணும். எப்ப அதை செய்து முடிக்க போறாங்க அப்படின்ற தகவல்களையும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் இந்த உரிமையோட நோக்கமே. மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் எல்லாத்தையுமே அவங்க ஆன்லைன் மூலமா வாங்கியிருக்கணும், இல்லை ஆன்லைன்ல பதிவு பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அவங்க கையில தான் வாங்குறாங்கன்னா அதுக்கு ரசீது கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் இது தொடர்பான வேலையை தாமதமா செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு அரசு ஊழியர்களுக்கு அபராத கட்டணம் விதிக்கப்படும். அந்த அபராதம் அவங்களோட சம்பளத்துல இருந்து பிடிச்சம் செய்யப்படும். இது ரொம்ப அருமையா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தா நம்ம நாட்டு மக்கள் எப்பவோ முன்னேறிப்பாங்க. பொதுமக்களை நம்மள யாராவது போய் மனு கொடுத்தோம் அப்படின்னா அங்க இருக்க அரசு ஊழியர்கள்லாம் அந்த ஆவணத்தை கொண்டு வா, இந்த ஆவணத்தை கொண்டு வா அப்படின்னு அழக்களிக்கலாம் கூடாது. ஒரு அரசு துறையில இருக்கக்கூடிய அதிகாரி இன்னொரு அரசு துறை கிட்ட இருந்து அதுக்கான ஆவணத்தை அவங்களே வாங்கிக்கணும். எவ்வளவு ஒரு அருமையான சட்டம் பார்த்தீங்களா. மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய இந்த சேவை பெறுற உரிமை சட்டத்தை இந்தியாவில் டெல்லி, பஞ்சாப், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் அப்படின்னு 22 மாநிலங்கள்ல யூனியன் பகுதிகளிலேயே நிறைவேற்றிட்டாங்க. ஏன் நம்ம பக்கத்து வீட்டு பங்காளியா இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான கேரளால கூட இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. ஆனா திமுக நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இன்னமும் இது நடைமுறைக்கு கொண்டு வரல. ஆரம்பத்துல இந்த சட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு அதிகாரிகள்லாம் ஆலோசிச்சிருக்காங்க. ஆனா திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கு இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை பத்தி கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை, அவங்களுக்கு பிடிக்கலன்னே சொன்னான். அவங்களுக்கு பிடிக்காத ஒரே காரணத்தினால தான் இப்போ வரைக்கும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாம வச்சிருக்காங்க. 2021 வருஷத்துல தமிழக சட்டமன்ற உரையில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூட திமுக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு அவரோட உரையில சொல்லியிருந்தாரு. இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை திமுக அரசு எதுக்காக நிறைவேற்றாம தயங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அரசு அலுவலகங்கள்ல வேலை சுறுசுறுப்பா நடக்கும். அன்றாடம் நடக்கக்கூடிய லஞ்ச லாவணியெல்லாம் குறைஞ்சு போயிடும். பட்டா மாத்துறதுக்கு, சாதி சான்றிதழ் அப்படின்னு எந்த ஒரு வேலைக்காகவும் அரசு ஊழியர்கள் கை நீட்டவே முடியாது. அதனாலதான் திமுகவுக்கு இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படின்றது பிடிக்காம போயிடுச்சு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஸ்டாலின் கொண்டு வந்தாரு. அரசு சேவைகளை விறுவிறுப்பா செஞ்சு மக்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு அளந்து விட்ட ஸ்டாலின் அரசு இதை விட ஒரு நல்ல திட்டமா இருக்கக்கூடிய சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றதுக்கு காரணம் என்ன? இது தவிர வேற என்ன இருக்க முடியும்? திமுக அரசு அதை ஏன் செய்யல, அதை ஏன் செய்ய தயங்குது அப்படின்னு உங்களோட பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.